ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஷேரிங் தான் நான் உங்கள் கூட செய்ய போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் இதுவரை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிறதுனால இது முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது. இது எங்கே விளையும் பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறது. அதாவது பாறைகளுக்கு இடையில் இது வளர்ந்து வரக்கூடியது. அதாவது நிலத்தில் வேர் வரக்கூடிய கிழங்கு இல்லை. அதாவது பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு இது கிடையாது. அதனால இது இதில் உள்ள சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது பாறைகளுக்கு நடுவுலையும் பெரிய பெரிய மரங்கள் கொப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவுலையும் இது வளர்ந்து வரக்கூடியது. இதுவரை நீங்கள் இது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இப்போ தான் ரீசெண்டாக இதை பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா மெயினாக கைகால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஒரு சிறந்த ஒரு வலி நிவாரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சித்தர்கள் இது கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 4000க்கு மேற்பட்ட நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இப்போ சூப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. அதனால் இது சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லலாம், சூப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சைவ ஆட்டுக்கால்ங்கிறது கிடைக்கும், முடவாட்டுக்கால் கிழங்கு. இதை வாங்கி நீங்கள் சூப்பு செஞ்சு குடிச்சிங்கன்னா அந்த ஆட்டுக்கால் சூப்பு குடித்தா என்ன நன்மைகள் உண்டோ அதை விட பல மடங்கு இதில் நன்மைகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்கள் கூட நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுதேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் இந்த கிழங்கு கிடைக்கும். இது நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் புளியரை பக்கத்தில் கேரளாவுக்கு போகிற வழியில் அந்த இடத்துல நிறைய ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கே தான் இது நாங்கள் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ 150 ரூபா அப்படின்னு எங்களுக்கு கிடைச்சிது. இதே இது நாங்கள் குற்றாலத்தில் போய் இதை விசாரிச்சுட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு 1 கிலோ 400 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் அதுக்குமே இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் மலைப்பகுதிகளில் மட்டுமே கிடைக்கிறதுனால இது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போட்டு செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு கிழங்கு கிடைச்சதுன்னா வாங்கி சூப்பு செஞ்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைகால் வலி, மூட்டு வலி அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு முடிச்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தொடை பகுதியில். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒடிச்சு பார்த்தோம்னா ஒரு இஞ்சி துண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். இது இப்படி தான் ஒரு இஞ்சி துண்டு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஈஸியாக ஒடிக்கவும் முடியுது. இப்போ இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் நான் சூப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த அளவுக்கு உள்ள கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 1 கிலோ நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் மண் போட்டு இதை மண்ணில் புதைச்சி லேசாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. அப்படியும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இல்லையா இதே மாதிரி பிளேட்லேயே நீங்கள் வச்சுட்டு 2 நாள் கொட்டிருப்பு இதில் மேலே தண்ணி மட்டும் தெளித்து வச்சுட்டிங்கன்னா இது ரொம்ப உணர்ந்து போகாமல் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நம்ம இது எதுவுமே செய்ய மறந்துட்டோம், ரொம்ப ட்ரை ஆகிட்டுன்னா இதை நல்லா இந்த தோலோடையே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்ம வெங்காயம் பூண்டு அதை மட்டும் போட்டு ஒரு சூப்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் காய வச்சு ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்து நீங்கள் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 2-3 விதமாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படிங்கிறதுனால நம்ம தேவைப்படும் போது இதை வாங்கி நம்ம எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் இதை இப்படியே நம்ம பிளேட்லேயே வச்சுருந்தா கூட
2 நாளுக்கு ஒரு தண்ணி தெளித்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து 1 மாதம் வரை நமக்கு வந்து கெட்டு போகாமல் காஞ்சு போகாமல் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். டெய்லி வந்து 1 டம்ளர் குடிக்கிறதுக்கு. ரொம்ப அதிகமான அளவு வலி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் மட்டும் ஒரு 2 டம்ளர் குடிங்க. 2 வேளைக்கும் வந்து குடிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது நாள்லேருந்து 48 நாள் வரை இந்த சூப்பு வந்து தொடர்ந்து குடிங்க. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் 1 டம்ளர் குடிச்சிட்டு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த கிடைக்கக்கூடிய தோலை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சு அதை வந்து குளிச்சிங்கன்னா நம்ம வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். அதாவது அரிப்பு, ஒரு சின்ன அலர்ஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டயத்தில் அந்த தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து குளித்து பார்த்திங்கன்னா அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு இதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கே வந்து இஞ்சி துண்டு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இங்கே பெருசாக வந்து எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லை. நல்லா வந்து வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து என்னதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சூப்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இஞ்சி துண்டும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கும் வந்து ஒன்று போல் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பற்கள் வந்து ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து நல்லெண்ணெய் வந்து இந்த மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் போட்டு நான் லேசாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணாமல் சும்மாவே வந்து சூப்பு மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இது போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வாசம் வரும் பார்த்திங்களா. சூப்புக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து செய்தேன். அதுவும் போக நல்லெண்ணெய் சேர்க்குறது வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால தான் நான் இது வந்து செய்தேன். வேண்டான்னு நீங்கள் வந்து வெறுமனே அப்படியே வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ணி சூப்பு மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டால் கொஞ்சம் வந்து எண்ணெயில் வந்து வதக்கும்போது இதனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து சூப்புக்கு எப்படி வாசம் வரும் அதே மாதிரியே நமக்கு வந்து வாசம் வரும். அதனால தான் நான் இது வந்து செய்தேன். இது நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம வந்து அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது அதனோட சத்துக்கள் எல்லாமே வந்து உடனே நமக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கிரும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி அரைச்சிட்டு ஆட் பண்ணலை, நம்ம வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி மட்டுமே ஆட் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணியை வந்து 2 டம்ளர் வரக்கூடிய அளவுக்கு வற்ற விடணும். அப்படின்னா தான் அதனோட சத்துக்கள் எல்லாமே வந்து அதில் நமக்கு வந்து இறங்கி இருக்கும். நம்ம இப்போ இது வந்து அரைச்சிட்டு ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து குயிக்காக அதனோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நமக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும். அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த மெத்தடு செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த சூப்புக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். நம்ம வற்றி வரும்போது கொஞ்சம் அதனால் தண்ணி வந்து அளவோட குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கும்போது கடைசியாக நம்ம வந்து காரத்துக்கு தேவையான சூப்புக்கு தேவையான பெப்பர் வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும்.
ஒரு 5 மினிட்ஸாக இதை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் நல்லா வந்து வற்ற விட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் வந்து சூப்பு வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரக பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சூப்புக்குனாலே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், மிளகுத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மொத்தத்தில் ஒரு வலி நிவாரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து கை கால் வலி, மூட்டு வலி இருக்கும். அவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அனைத்து நோய்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அருமருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வந்து ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் வந்து புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வந்து கை கால் வலி உள்ளவங்க மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து வர்றதுக்கு முன்னகட்டியே ஒரு 30-35 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து இதை வந்து டெய்லி வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம். சின்ன வயசு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் டைத்தில் வரக்கூடிய வயிறு வலி சரியாகிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மெனோபாஸ் டயத்தில் வரக்கூடிய கால்சியம் குறைபாடை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த கிழங்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் சாப்பிட்டா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்கிடாது, அஜீரண ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து பாறைகளுக்கு நடுவில் வர்றதுனால நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கை மூட்டு கால் மூட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு மஜ்ஜை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மொத்தத்தில் நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சைவ ஆட்டுக்கால் சூப்பு. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சூப்பு வந்து ரெடிமேடாக கடையில் கிடைச்சாலும் கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதுவும் வந்து நல்லாவே இருக்கும். இருந்தாலுமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்களுக்கு வந்து அந்த வடிகட்டி நல்லா ப்ளைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுடைய சைவ ஆட்டுக்கால் சூப் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்போ சாப்பிட்டாலுமே வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள நாட்கள் வந்து ஒன்லி 1 டைம் வந்து சாப்பிடுங்க. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங்காகவும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல இதை எடுத்துட்டு நோயற்ற வாழ்வோடு இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து சூப்பராக நம்ம வந்து செஞ்சு குடிக்க போகிறோம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.